தற்போதைய அண்மை செய்தி. பரந்தூர் செல்ல தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் காவல்துறையில் மனு அளித்திருந்த நிலையில் அவருக்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் மக்களை சந்திக்கலாம் என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனுமதி அளித்த இடத்தில் மட்டுமே மக்களை விஜய் சந்திக்க வேண்டும் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் ஏகனாபுரம் பகுதியில் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முடிவு செய்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 900 நாட்களுக்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக விஜய் முடிவு செய்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த மாநாட்டிலே அவர் நடத்திய முதல் மாநில மாநாட்டிலேயே முடிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் பரந்தூர் சென்று கிராம மக்களை சந்திக்க இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து விஜய்க்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை சந்திக்க வேண்டும். பரந்தூர் ஏகானாபுரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வாகன எண்ணிக்கையில் தான் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக கூட்டத்தை அனுமதிக்க முடியாது. அதே போல எவ்வளவு பேர் அந்த விஜயுடன் வருகிறார் என்ற விவரங்களை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உரிய விளக்கத்தை காவல்துறையிடம் இன்று மாலைக்குள் விஜய் தரப்பில் இருந்து அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.